கஷ்டப்படுறிய உடம்பு முடியாத என்ன பண்றது? பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், அவன் லைஃப்பை பார்க்கணும், அவனை நல்லபடியா படிக்க வைக்கணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். அவன் எங்களாட்டம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு. அப்புறம் அவன் படிச்சு நல்ல ஆளா பெரிய ஆளா போயிட்டானாக்க எங்களை பார்த்துக்குவாங்கிற நம்பிக்கையில நாங்க இருக்கிறோம். அவனை கஷ்டப்பட்டு வளர்க்கணும், நல்லா படிக்க வச்சுக்கணும், எங்களாட்டம் கஷ்டப்படக்கூடாது வேண்டாம். ஓகேவா? போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணு. ம் ம் ஓகே. சரி போகிறேன். மச்சான் கார்த்தி, ஏய் தமிழ், எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன்டா. எப்படி போகுது காலேஜ் லைஃப்லாம்? ஏதோ போயிட்டு இருக்கு. உனக்கு? எனக்கு என்ன, அரியர் வைக்காமல் பாஸ் ஆனால் அது போதும் எனக்கு. ரைட்ரா, சரி அப்படி போய் உட்காந்து பேசுவோம். சரி வா. ஆள் என்ன அப்படியே தான்டா இருக்க? கொஞ்சமாக அது உடம்பு கம்மி பண்ணலாம்ல? டேய் நீயுமாடா. அப்புறம் மச்சான், காலேஜ் லைஃப்னா 6 மாதத்தில் முடிய போகுது. அப்புறம் அடுத்து என்ன பிளான் வச்சுருக்க? எனக்கு பெருசாக எதுவும் பிளான்லாம் இல்லைடா. ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும், அப்பா அம்மாவை நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கணும், அவ்வளோதான். உனக்கு உங்கள் அம்மா அப்பானா அவ்வளோ பிடிக்குமாடா? என் அம்மா அப்பானா யாருக்கடா பிடிக்காது? உனக்கு உங்கள் அம்மா அம்மா பிடிக்காதா என்ன? போடா. சரி, அடுத்து என்ன பிளான் வச்சுருக்க? நானா ஃபாரின் போகிறேன். அப்பா அம்மாவோடையா இல்லை எப்படி? நானும் கீர்த்தனாவும் மட்டும்தான். எனக்கு சொத்து சேர்த்து வைக்காதவங்களுக்காக நான் இங்கேருந்து கஷ்டப்படணும்னு அவசியம்லாம் கிடையாது. ஏய் லூசாடா நீ, அப்பா அம்மா விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிற? நீ ஒன்றும் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்ல, புரியுதா? பணம் தான் எல்லாமே. பணம் இருந்ததுன்னா உன்னை மாதிரி 1000 பேரை நான் விலைக்கு வாங்குவேன். நீ 1000 பேரை விலை கொடுத்து உன் காசை வச்சு வாங்கலாம். ஆனால் இந்த மாதிரி நல்லது சொல்கிற நண்பனையோ, உன்னை இவ்வளோ நாள் கூட இருந்து பார்த்துக்கிட்ட உங்கள் அப்பா அம்மாவையோ உன்னால் வாங்க முடியாது. வாழ்க்கைக்கு பணம் தேவைதான், ஆனால் பணமே வாழ்க்கை கிடையாது. நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத, எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு எல்லாம் தெரியும். சரிதான் போடா. நம்ம கஷ்டத்தை சொல்லிடக்கூடாது. உடனே தத்துவம் பேச வந்துடுவாங்க இவங்க நல்லவங்க மாதிரி. இது வேற. மணி 10 ஆச்சு. கிரவுண்டுக்கு போனோம்னு சொன்னோம். இவன் இன்னும் மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்கான். தமிழே, தமிழே, கிரவுண்டுக்கு போலாம், எந்திரி. வெளில வெயிட் பண்ண, இந்த ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வா போலாம். டேய் நல்ல கனவுல இருந்தேன்டா, அநியாயமா வந்து எழுப்பி விட்டியடா. உனக்கு கனவு வந்தா எனக்கு எப்படா தெரியும்? இன்னைக்காச்சும் ஏதாச்சும் உருப்படியா பண்ணணும். ஆமா, இன்னைக்காச்சும் உருப்படி எதனா பண்ணலாம். ஆமா, வீணாவே போயிட்டு இருக்கு. டேய் நேத்து மட்டும் வெங்கட்டுக்கு அந்த மாதிரி ஃபிக்ஸ் வந்ததை பார்க்கலனா அவனுக்கு என்ன இருக்குன்னு சொல்லவே முடியாதுடா. ஆமா, பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டான். டேய் மச்சான், காசு நம்மளுக்கு முக்கியமா இல்லையா சொல்லு? அதை பத்தி பேச சண்டை தான் வரும். நீ டாபிக்கை மாத்து. மகி, மகா வந்து உன்னை லவ் பண்ற மாதிரியே இருக்குடா. நீ வேற ஏன்டா சும்மா இருடா. டேய் இல்லடா, வர்றப்ப போறப்பெல்லாம் அந்த பொண்ணு உன்னையே பார்த்துட்டு போகுது. நாங்களாம் இருக்கோம், எங்களெல்லாம் பார்க்காம உன்னைய மட்டுமே பார்த்துட்டு போகுது. ஏன்டா ஃப்ரெண்ட்லியா பாக்குறதுலாம் லவ்னா எப்படிடா? உனக்கு தெரியாதா நான் யாரை லவ் பண்றேன்னு? நீயே தெரிஞ்சுட்டு பேசலாமா? இல்லடா, போனதுனால சொன்னேன் அப்படி. சரி அதை விடு. கம்மிங் ஃப்ரைடே என் ஆளுக்கு பர்த்டே வருது. அன்னைக்கு நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு அதுக்காக ஒரு நல்ல ஒரு கவிதையா பார்த்து நீயே சொல்லு. கவிதையா? ஆமா, அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணாதானே பிரச்சனை வராது. சரி ஓகே. உன் ஆளுக்கு அவெல்லாம் கவிதை சொல்ல முடியாது, என் ஆள் நினச்சி சொல்கிறேன்.
வேணா கேட்டுக்கோ. சரி சொல்லு கேட்போம். பூக்கள் எல்லாம் வாடும், உன்னை பார்க்கவில்லை என்றால் என் மனம் தேடும். வெற்றியின் சின்னம் உதயம், உன்னை நினைப்பதே என் இதயம். மரத்தில் இருப்பது கொய்யா, காதலில் இல்லாத பொய்யா. உனக்காக மாறினேன் பேனாவாக, எனக்கு உயிர் தருவாயா மையாக. எப்படி இருக்கு? ஓகே பரவாயில்ல. எப்படி? பரவாயில்லையா? ஏய், இதை விட நல்ல கவிதை வேற எவனும் சொல்ல மாட்டான். சரி நேத்து உன் ஆளை பார்க்க போனியே என்ன ஆச்சு? போனேன், அங்கே யாழையும் பார்த்தேன், என் ஸ்கூல் ஃப்ரெண்டையும் பார்த்தேன். ஸ்கூல் ஃப்ரெண்டா? பேசுனீங்களா? என்னாச்சு? சும்மா பேசிகிட்டு இருந்தோம். ஃபாரின் போகிறத பற்றி சொன்னோடனே சும்மா லைட்டாக சின்னதாக ஒரு சண்டை வந்துடுச்சு. சரி மூவி போலாமா? படமா? இல்லையே, நான் இன்னைக்கு கீர்த்தனோட வெளில போகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு போக முடியாது. சரி வா ரூம் போலாம். போகலாமா? சரி வா. கிளைமேட் மாறிட்டே இருக்குல்ல? கிளைமேட் கூட மாறிட்டே தான் இருக்கு, ஆனா நீ மாற மாட்டேங்கிறியடா. என்னடா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்ன? இல்லை, இன்னும் 6 மாதத்துல நம்ம காலேஜ் லைஃபே டோட்டலாக முடிய போகுது. ஸோ அடுத்து நம்ம லைஃப் தான். ஸோ அதை பற்றி பேசலாம். அதுக்கு என்ன இப்போ அவசரம்? அதுக்கு ஒன்றும் இப்போ அவசரம் இல்லை. அடுத்து நம்ம காலேஜ் லைஃப் முடிச்சதுக்கு அப்புறமே ஃபாரின் போயிடலாம். ஏன் இப்படி வளர்ற? நான் வளரேனா? நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், அதுக்கு பதிலை மட்டும் சொல்லு. நான் யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? அப்பா அம்மாக்கு நம்ம லவ் மேட்ரே தெரியாது, திடீர்னு நான் போயிட்டு ஃபாரின் போறேன்னு சொன்னா எப்படி ஓகே சொல்லுவாங்க? அதாவது நான் போகிறது எங்கள் வீட்டுக்கு தெரியாது. ஸோ நீ உங்கள் வீட்டுக்கு சொல்லாமல் அப்படியே வந்துரு. உனக்கு நம்ம அப்படியே தெரியாதா settle ஆகலாம். அவங்களுக்கு நான் தான் உயிருன்னு சொல்லிட்டு? என்னால எப்படி அவங்கள விட்டுட்டு வர முடியும்? நான் தானே அவங்கள பார்த்துக்கணும். எனக்கு நீ வந்தாலே போதும், ஓகேவா? பெத்தவங்க அம்மா அப்பாவே விட்டு வர என்னை விட்டு போக மாட்டியா நீ? ஏன் லூசு மாதிரி பேசுகிற? நான் லூசு மாதிரி பேசுறேனா? பெத்த அம்மா அப்பாவே விட்டு வரேன்னு சொல்ற, நீ தான் லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. எனக்கு அவங்க சொத்து சேர்த்து வைக்கல, புரியுதா? அதுக்காக தான் அவங்கள வரணும்னு சொன்னேன். காசு நம்ம செத்த வந்து அடக்கம் பண்ண போதா? அப்பா அம்மா பாசத்தையே புரிஞ்சுக்காது நீ எப்படி என் பாசத்தை புரிஞ்சுப்ப? உன்னை பார்த்து பார்த்து வளர்த்த உங்க அப்பா அம்மாவே முக்கியம் இல்லைன்னு சொல்ற, என்ன எப்படி நீ பார்த்துப்ப? நீயே நரகுறையா தானே புரிஞ்சுட்டு யாரு இருக்க? நானா? ஆமா. நான் போறேன். பணம் பணம்னு அலைஞ்சேன்டா. அப்போ அம்மா அப்பா கூட இருந்தாங்க, இப்போ இல்லை. அப்பா அம்மா என் கூட இல்லை, ஆனால் நிறைய பணம் இருக்கு. நிம்மதி என்கிட்ட இல்லை, பணத்தால் தான் எல்லாம் மச்சான். மச்சான் ஸ்டாப்பர் போகுது, அப்புறம் பேசுகிறேன்டா. சரி பாய். அண்ணா அண்ணா காசு இருந்தால் கொடுங்கண்ணா. அப்பா இல்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, 2 நாளாக நாங்கள் சாப்பிட்லண்ணா. காசுண்ணா. அம்மா பத்திரமா பார்த்துக்கோ. ரொம்ப நன்றிண்ணா. ஹலோ கார்த்தி, வாடா. மனசு கொஞ்சம் சரியில்லை, வாடா. அன்னைக்கு ஏதோ கொஞ்சம் தெரியாமல் பேசுகிறேன்டா, வாடா. அந்த அண்ணனை பாரேன். அந்த அண்ணனுக்கு 4 பசங்க. இதே கடையில் நின்று தான் அந்த 4 பசங்களையும் அவர் வளர்த்து பெரிய ஆளாக்குனாரு. இப்போ அந்த 4 பசங்களும் அவர் கண்டுக்கிறது இல்லை. நாளைக்கு இதே நிலைமை நமக்கும் வரும். அதை தான் நான் உனக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணேன், நீ புரிஞ்சுக்கல. சரி பரவாயில்லடா, நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. போயிட்டு வரேன்டா.
வாழ்க்கைக்கு பணம் தேவைதான், ஆனா பணமே வாழ்க்கை கிடையாது. பெத்தவங்க அம்மா அப்பாவே விட்டு வர என்னை விட்டு போக மாட்டியா நீ? பணத்தால தான் எல்லாம் மிச்சம். நல்லா இருக்கீங்களாம்மா? சாப்பிட்டீங்களா? ஆ, அப்பாட்ட ஃபோன் கொடுங்க. ஆ, நல்லா இருக்கேன்ப்பா. புதுசு தான்ப்பா. நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட் போனேன், அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு. அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்ருக்கேன். அது வந்துருச்சான்னு பார்த்துங்க. அப்புறம் உடம்பு பார்த்துங்கப்பா, அம்மாவையும் பார்த்துங்க. தாய் தந்த இதயத்தில் வாழ்ந்திடுங்கள், ஒருபோதும் இடையூறாக வாழ்ந்திடாதீர்கள். காலங்கள் கொடுத்த பொக்கிஷங்களை இழந்த பின்பு வருந்தி ஒரு பயனும் இல்லை.